ஒரு நபர் வந்து அவருக்கும் ஒரு அண்ணனுக்கும் ஒரு பெரிய தகராறு நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. இத்தனைக்கும் பெருசாக இதுக்கு ஒரு மையப்புள்ளின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. எங்கேயோ ஒரு சின்னதாக ஆரம்பித்த பிரச்சனை அது ஒன் பை ஒன்னாக அது பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்குது. இத்தனைக்கும் அவங்க வீடு நல்ல வசதியான வீடு, ஒரு வாழ்வாதாரத்துக்கோ அப்படிலாம் ரொம்ப கீழ்நிலையில் உள்ள வீடெல்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப நல்ல வசதியாக தான் இருக்காங்க. இருந்துமே 2 பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் சொத்து விவகாரத்தில். இது ஏன் நடக்குது, இது எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்து அவர் நிறைய இடங்கள்ல தேடி வந்திருக்காரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை நான் அக்சஸ் பண்ணி பார்த்தேன், கற்றுக்கிட்டு இதுக்குன்னு நான் ஒரு குருக்கிட்ட கற்றுக்கிட்டு நான் அக்சஸ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இதை நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். இதில் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த சோக்கால்டு என்னோட அண்ணன் எனக்கு வந்து வேற ஒரு பிறவிலாம் ஒரு வியாபாரியாக இருந்திருக்கான். நாங்கள் 2 பேருமே அந்த குடுக்கல் வாங்கல எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. நான் ஒரு மர வியாபாரியாக இருந்திருக்கேன். இதை நான் அக்சஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கடைசியில் அவன் எங்கே போட்டி போடுறான்னா, நாங்கள் ஒரு இடத்துல ஒரு பிளான்டேஷன் வச்சுருக்கோம். குறிப்பாக பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிச்சது. அந்த மரம் யாருக்கு சொந்தம், அந்த இருக்கக்கூடிய அந்த பிளான்டேஷன், அந்த மரத்தோப்பு யாருக்கு சொந்தம், அந்த மரங்கள் உள்ள தோப்பு, அது எப்படி கூட்டிகிட்டு வருது பாருங்கள். இது எத்தனையாவது பிறவி, அது அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதோட தொடர்ச்சி தான் இங்கே. அப்போ அந்த சண்டையை மீதி கண்டினியூ பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கான், இந்த பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கான்.